Decisions are part of life. But decision making is art of life. By the way, என்னோட பேர் டிவிஎஸ் பவுல்ராஜ். நான் வெஸ்டேஜில் டபுள் க்ரவுன் டைரக்டர் ஆகிறேன் அண்ட் வெஸ்டேஜோட மில்லினியர் கவுன்சில் மெம்பராகவும் இருக்கிறேன். இன்னைக்கு இந்த பவுல்ராஜ் ஒரு பெரிய கோடீஸ்வரன். ஆனால் லைஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்படி இல்லை. நான் என்னோட காலேஜ் லைஃப்பில் நிறைய கனவுகளோட சுற்றிட்டு இருந்த ஒரு இளைஞர். அந்த நேரத்தில் எனக்கு ஒரு டைரக்ட் செல்லிங் வாய்ப்பு கிடச்சிது. அந்த நிறுவனத்தில் இறங்கி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணேன், ஸ்மார்ட் ஒர்க்காகவும் பண்ணேன். ஆனால் அந்த சக்ஸஸை என்னால் தக்க வைக்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா என்னோடய லைஃப்பில் நிறைய ஒரு மாதிரி போராட்டமான மோசமான வாழ்க்கையில் நான் ட்ராவல் பண்ண வேண்டிய சிச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டேன். என்ன செய்யலாம் அப்படின்னு முடிச்சுட்டு இருக்கும்போது தான் சரி எங்கள் அங்கிள் மூலயமா ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம் எனக்கு எப்படி தொடங்கலாங்கிற ஒரு ஐடியா கொடுத்தாரு. ஸோ தட் நானே ஓன் ரிஸ்கில் நிறைய முதலீடு செஞ்சு ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம் தொடங்கினேன். எதுக்காக? பெரிய கனவு, பெரிய லட்சியம், எப்படியாவது ஜெயிச்சிடணும் லைஃப்பில் அப்படிங்கிற கனவு. அந்த நேரத்தில் முதலீடு ஜாஸ்தி, அப்போது ரிஸ்க்கும் ஜாஸ்தி. ஸோ டென்ஷன், ஒரிஸ், இப்படி தான் நான் ட்ராவல் பண்ணிட்டேன். அந்த வேறு வழியே இல்லை. அப்போ மேரேஜும் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன். ஸோ என்னுடைய மேரேஜ் லைஃப் கூட முழுக்க கடனாக தான் நான் நினச்சேன். எஸ், என்னோட மேரேஜ் லைஃப் வந்து ஒரு கடனோட தான் ஆரம்பிச்சு. எல்லாரும் கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாண காலம் வரும்னு நினச்சாங்க. ஆனால் எங்களுக்கு கடன் தொல்லையோடு தான் கல்யாணமே நடந்ததுன்றது எனக்கு இவர் ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணி 2வது நைட் வந்து ஒரு கடன் போட்ட ஒரு டைரி கொண்டு வந்து என்கிட்ட காமிச்சாங்க. ஸோ அந்த டைமில் தான் எனக்கு இவ்வளோ கடன் இருக்குன்றது சார் எனக்கு சொன்னாங்க. ஸோ என்னடா லைஃப் இப்படி ரொம்ப மோசமாக இருக்குது, லைஃபுக்கு நல்லா வருவோமே, கல்யாணத்துக்கு அப்புறம் ஜாலியாக இருக்கலாம், எல்லா கனவுகளோடும் தான் பொண்ணுங்க வருவாங்க. பட் ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் இவ்வளோ கடனோடு வருவாங்கன்றது வந்து எந்த பொண்ணுனாலும் ரியலைஸ் பண்ண முடியாது. நிறைய நாள் அவர் தூங்காமல் சாப்பிடாம இதையே பற்றி பேசும்போது நான் நிறைய ரியலைஸ் பண்ணியிருக்கேன். எப்படா என் லைஃப் மாறும், எப்படா எங்கள் லைஃப் எல்லாம் மாறும் நான் நிறையா நாள் வந்து மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்க நாட்கள்லாம் நிறைய இருந்திருக்குது. ஸோ என்னைக்காவது மாறாதா அப்படின்னு நினைக்கும் போது ராயல் சார் என்னுடைய வெல்விஷர், அவர் மூலியமா ஒரு வெஸ்டேஜுங்கிற அற்புதமான வியாபாரம் என் கையில் கிடைச்சது. ஆனால் கிடைக்கும் போது இந்த வியாபாரம் மூலியமா தான் என்னுடைய வாழ்க்கை இவ்வளவு பிரம்மாண்டமாக மாறும் அப்படிங்கிற நம்பிக்கை யாருக்குன்னு இல்லை. ஏன் நீங்கள் கூட இல்லை. நான் அந்த டைமில் பிலீவ் பண்ணி என்ன பண்ணேன்னா அவருக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக வெஸ்டேஜ்லேருந்தே எங்களுக்கு வருமானம் ரைஸ் ஆக ஆரம்பித்தது. பட் இட்ஸ் வெரி மிராக்கிள். இன்றைக்கி லைஃப்பில் நாங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு இன்றைக்கி பெரிய லெவலில் வந்திருக்கோம். சாதாரண ஒரு ஸ்கூலில் படித்து வந்த நாங்கள் இன்றைக்கி என் குழந்தைங்க திருநெல்வேலியிலே டாப் ஃபஸ்ட்டு ஸ்கூல் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னு சொல்லும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. லைஃப் ரொம்ப மாறி இருக்கு. இது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், என்னோட தாத்தா ஸ்ரீலங்காவில் ஜாபுக்காக வருகிறாங்க. என்னோட அப்பா பஹ்ரைன்கிற நன்றிக்கு வேலைக்கு தான் போனேன். ஆனால் வெஸ்டேஜுங்கிற இந்த மாபெரும் பிஸ்னஸ் மூலமாக என்னுடைய லைஃப் இன்னைக்கு வேர்ல்டு வைட் ஒரு 20 கண்ட்ரிக்கு நான் சுற்றுப்பயணம் கொண்டு போயிட்டேன். ஸோ என்னுடைய தலைமுறையிலேயே இவ்வளோ பெரிய மாற்றம் எனக்கு வெஸ்டேஜ் மூலியமாக கிடைச்சிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லை, சைக்கிளில் சுற்றிட்டு இருந்தேன், பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்டது ஒரு பெரிய விஷயம். ஆனால் அதை விட இன்னைக்கு காருன்னு பார்க்கும்போது என் வீட்டில் 4 கார் தான் இருந்துச்சு. இன்னைக்கு எந்த காரை எடுக்கிறது அப்படிங்கிற கன்ஃபியூஷனில் தான் இன்னைக்கு இருக்கிற அளவுக்கு 4 காரை நிப்பாட்ட முடியுதுன்னா அதுக்கும் வெஸ்டேஜ் தான் காரணம். அது மட்டும் இல்லை, சொத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது ப்ராப்பர்ட்டி வாழ்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி என்னோட வாரின ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு 6.50 ஏக்கர்ஸ் வாங்கிட்டேன் ஃபார்ம் ஹவுஸ்க்காக. அண்டு என்னுடைய ட்ரீம் ஹவுஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக மட்டுமே 70.42 cents, தட் மீன்ஸ் 3.50 கிரவுண்ட்ஸ் லேண்ட் வந்து ஒரு ட்ரீம் ஹவுஸை பில்ட் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கேன். அது இன்றைக்கி நானும் என்னுடைய ஃபேமிலியும் 3 BHK திருநெல்வேலியில் மெயின் பிளேஸை 3 BHK தான் இப்போ கூட இருந்துட்டு இருக்கோம். என்னுடைய சக்ஸஸுக்கு நான் என்ன முக்கியமான காரணமாக நான் நினைக்கிறேன்னாக்கா கன்சிஸ்டன்சி. இந்த பிஸ்னஸை பொறுத்தவரை நான் தொடர்ந்து செஞ்சேன். யார் ஜாயின் பண்ணுறாங்க பண்ணலை, யார் செய்கிறாங்க செய்யலை, அதை பற்றி நான் ஊறி பண்ணேன். நான் இந்த பிஸ்னஸை கற்றுக்கிட்டேன். வெஸ்டேஜ் சொல்லக்கூடிய சிஸ்டமை நான் நல்லா கற்றுக்கிட்டேன். என்னுடைய லீடர்ஸோட நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்து நிறைய மீட்டிங்ஸ் அண்ட் ட்ரைனிங்ஸ் அட்டன் பண்ணி அங்கே சொல்லக்கூடிய விஷயங்களை நான் டிட்டோவாக கரெக்டாக நான் ஃபாலோ பண்ணேன். ஸோ சக்ஸஸ் லீவ்ஸ் ஃபுட் பிரிண்ட்ஸ் டு ஃபாலோ. அதே போல தான் நான் இங்கே செஞ்சேன்.
அதனால என்னுடைய லைஃப் ரொம்பவே கிராண்டான ஒரு சக்ஸஸ்க்கு எனக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் மோஸ்ட் ட்ரஸ்டட் பிராண்டா இன்னைக்கு வெஸ்டேஜ் வந்து மாறி இருக்குன்னா, நம்ம இந்திய நாட்டு கொடியை உலக அரங்கில் பறக்க விட்டுருக்காங்கன்னு சொன்னாக்கா அந்த ட்ரஸ்ட். என்ன நான் ட்ரஸ்ட் பண்ணேன், வெஸ்டேஜ் மேனேஜ்மெண்ட் நான் ட்ரஸ்ட் பண்ணேன். வெஸ்டேஜோட ஆல் பேராமீட்டர்ஸ், ப்ராடக்ட்ஸ், பிளான் எல்லா விஷயமும் பக்கா நான் வேர்ல்டு வைட் சூப்பர் அமேசிங் நான் ட்ரஸ்ட் பண்ணேன். அதனுடைய ரிசல்ட்ஸ் இன்னைக்கு எக்ஸ்ட்ராடனரியாக மாறி இருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு மட்டும் இல்லை இந்த லைஃப் ஸ்டைல், எனக்கு மட்டும் இல்லை இந்த சக்ஸஸ். என்ன நம்பி வந்தாங்க, அவங்கள நம்பி வந்தாங்க, வெஸ்டேஜை நம்பி ஒன்று ஒரு பெரிய கூட்டம் என்னுடைய தீர்வு. அவங்க லைஃப் இன்னைக்கு 0 to ஹீரோ அப்படி மாறி இருக்கு. அதுக்கான ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம், ரைட் பிளாட்ஃபார்ம் இந்த செஞ்சுரியில வெஸ்டேஜ் மட்டும்தான் இருக்கு. ஸோ ஐ வெல்கம் டு ஆல் ஆஃப் யூ. உங்கள் கனவுகள் மெய்ப்பட வாருங்கள், வெஸ்டேஜுக்குள்ள அடி எடுத்து வைங்க. தேங்க்யூ ஸோ மச். விஷ் யூ